வணக்கம். இன்றைய செய்திகள். யூடியூபர் வாராகி மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தேவையின்றி கைது செய்து சிறையில் அடைத்ததால் வாராகிக்கு காவல்துறை 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா மற்றும் ஆந்திராவில் இருந்து கோவைக்கு கஞ்சா கடத்த முயன்ற ரவுடி வெள்ளைக்காளி கூட்டாளி உட்பட 6 பேரை என்சிபி எனும் மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ஒடிசா மற்றும் ஆந்திராவில் இருந்து சென்னை, கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக கோவைக்கு மர்ம நபர்கள் கஞ்சா கடத்த இருப்பதாக மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை சென்னை மண்டல இயக்குனர் அரவிந்தனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து என்சிபி அதிகாரிகள் சென்னை, கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற வாகனத்தை சோதனை செய்த போது அதில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்திய 6 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா கடத்தியது திருப்பூர் குமார் நகரில் வசித்து வரும் ரவுடி நாகேந்திரன் என்ற ரகு என்பது தெரியவந்தது. மேலும் இவர் மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியின் நெருங்கிய கூட்டாளி. விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளி என்பதும் தெரியவந்தது. ரகு உள்ளிட்ட 6 பேரிடம் இருந்து ஈச்சர் வாகனம் மற்றும் கஞ்சா மூட்டைகளை என்சிபி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இக்கஞ்சா கடத்தலுக்கு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி வெள்ளைக்காளிக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை ரயில் கோட்டம் சரக்கு பிரிவில் மட்டும் 1290 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர், ஷீரடியை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் தர்கா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் கணிக்கவே முடியாத நிலையில் இருக்கும் தமிழ்நாடு பேரவை தேர்தல் முடிவுகளில் ஒரு சில நிறுவன கருத்து கணிப்புகளை தவிர்த்து பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதாக கூறியிருக்கிறது. இதற்கிடையில் அதிர்ச்சியளிக்கும் வகையில் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா ஆகிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளில் 98 முதல் 120 இடங்களில் வெற்றி பெற்று விஜயின் தாவேக முதல் முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் எம்ஜிஆர் போன்று விஜய்க்கும் பிளாக்பஸ்டர் அறிமுகமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தன. வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் காலை திருச்செந்தூர் சென்ற விஜய் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து நேற்று மதியம் மகாராஷ்டிர மாநிலம் சீரடி சாய்பாபா கோவிலில் விஜய் தரிசனம் செய்தார். இந்நிலையில் வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்காவுக்கு விஜய் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கண்டாங்கி பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் இன்று அதிகாலை மதுரை நகரை வந்தடைந்தார் கள்ளழகர். மதுரை சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க அழகர் மலை திருமாலிருஞ்சோலையில் இருந்து கள்ளழகர் நேற்று மாலை 6:15 மணி அளவில் தங்க பல்லக்கில் புறப்பட்டார். நேற்று மாலையில் அழகர் மலையில் கள்ளழகர் புறப்பாடு நடைபெற்றதை ஒட்டி ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் நேரி கம்பு ஏந்தி கள்ளழகர் தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பண சுவாமி சன்னதி முன்பு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடந்தன. கள்ளந்திரி, பொய்கைக்கரைப்பட்டி மற்றும் அப்பன் திருப்பதி ஜமீன்தார் மண்டபம், சுந்தர்ராஜன் பட்டி மறவர் மண்டபம் ஆகியவற்றில் கூடியிருந்த பக்தர்களுக்கு கள்ளழகர் எழுந்தருளி அருள் பாலித்தார். இலங்கை, நேபாளம் போல கருத்து கணிப்புகள் பொய்யாகும், விஜய்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இலங்கையிலும், நேபாளத்திலும், வங்கதேசத்திலும், பஞ்சாபிலும் கருத்து கணிப்புக்கு பின்னர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கருத்து கணிப்புக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் நாம் பார்த்திருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசலிச புரட்சி என கூறியிருக்கிறார்கள். இப்போது தாவேக தலைவர் விஜயின் விசில் புரட்சிதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவில் தெரிய போகிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் தாவேக வெற்றி பெறும், விஜயின் தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார் என்று செங்கோட்டையன் பேசியுள்ளார். மூலப்பெயரிலான மருந்துகளை மட்டுமே மத்திய அரசு மருத்துவமனைகளில் பரிந்துரைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது.
ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் மேற்காசிய பிராந்தியம் முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. அங்கு அமைதியை உறுதி செய்வதற்காக ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்சி பல்வேறு நாடுகளுடன் பேசி வருகிறார். அந்த வகையில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பிரச்சினை தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. சீனாவுடன் சுமூகமான ராஜ்ஜிய உறவுகளை கொண்டுள்ள மேலும் 20 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரையிலான இறக்குமதி பொருட்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்படுவதாக சீனா அறிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகை வரும் மே 1ஆம் தேதி முதல் 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் 2 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் அந்நாடு விரைவில் புத்திசாலித்தனமாக மாற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.